அப்படின்ட்டு என்ன வேலும் காணும் மயிலும் காணும் நீ பாட்டுக்கு முருகா ஒரே கடன் தொல்லையா இருக்கு, சமாளிக்கவே முடியல. வாங்குற சம்பளம்லாம் இஎம்ஐக்கே போயிடுது. எப்படியாவது என் கடன் தொல்லையிலேருந்து வெளியில வர்றதுக்கு என் பிரச்சனையெல்லாம் தீர்வு முருகா. கூட்டியா அங்கிருந்து கூப்பிடுறேன், நான் தேடுற மாதிரி இருக்கான். ஒரே கடன் தொல்லையா இருக்கு, சமாளிக்கவே முடியல. இஎம்ஐ சம்பளம் வாங்கலாம் கான்செப்ட் இதுதான். நீ ஏதாவது வார்த்தை மிஸ் ஆன பரவாயில்ல, செட் ஆன பரவாயில்ல, கரெக்டான பரவாயில்ல. முருகா ஒரே கடன் தொல்லையா இருக்கு, வாங்குற சம்பளம்லாம் இஎம்ஐக்கே போயிடுது, சமாளிக்கவே முடியல. என் கடன் பிரச்சனை எல்லாம் தீர்த்து வை முருகா. பக்தா இப்ப என்னடா பிளான் இருக்கு நீ? முருகா சிரிக்கிறா சரி வந்தா கடப்பா கதிர்வேலா. முருகா ஒரே கடன் தொல்லையா இருக்கு முருகா, சமாளிக்கவே முடியல. சம்பளம் வாங்குறதெல்லாம் இஎம்ஐக்கே போயிருக்கு முருகா. எப்படியாவது என் கடன் பிரச்சனை எல்லாம் தீர்த்து வை முருகா. முருகா முருகா நீயா கூப்பிட்ட? எங்க இருக்க முருகா? Excuse me, boss. You have a text message. சொல்லிட்டு கிளம்பு. கூப்பிட்டியா? வேலையும் காணோம் மயிலையும் காணோம், எப்படி இப்படி? திடீர்னு கூப்பிட்டதுனால அவசர வேலையை வந்ததுனால ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அங்கேயே வச்சுட்டு வந்தேன். ஆஹா பெரும் பாக்கியம் செய்துள்ளேன் முருகா. ரொம்ப நாளாக நானும் பார்த்துட்டே இருக்கேன். என்னதான் உனக்கு பிரச்சனை? விஷயத்தை சொல்லு முருகா. முருகா கடன் தொல்லை தான் முருகா. சரி என்னதான் பிரச்சனை இருந்துச்சு? ஏன் ஒரு வீடு வாங்கி வெளியே போங்கடா அயோத்திய ராஸ்கல்களா. முருகா வந்தா கடம்பா கதிர்வேலா. ஒரே கடன் தொல்லையா இருக்கு முருகா, சமாளிக்கவே முடியல. வாங்குற சம்பளம்லாம் இஎம்ஐக்கே போயிருக்கு முருகா. என் கடன் பிரச்சனை சீக்கிரம் தீர்த்து வைப்பா முருகா. முருகா முருகா பக்தா முருகா நீயா கூப்பிட்ட? எங்க இருக்க முருகா? முருகா இங்கேதான் பக்தா இருக்கேன். உனக்கு பின்னாடி முருகா என்ன வேலையும் காணும் மயிலையும் காணும், என்ன இது அதிசயம்? அவசரமாக கூப்பிட்டதுனால ப்ராப்பர்ட்டிஸ் அங்கேயே வச்சுருந்தேன் முருகா. ஆமாம் நானும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னதான் பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி புலம்பிகிட்டே இருக்கேன்? எப்போ நாத்திக்கிட்டே இருக்கேன்? கடன் தொல்லை தான் முருகா. ஓகே சரி நீ நான் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் சொல்லிட்டு ஒரு வீடு வாங்கிக்க சொன்னேன். ஒரு 3 சென்ட்டும் நியாயமாக வாங்குவாங்க. நீ என்ன பண்ணின? 8 சென்ட்ல வாங்கியிருக்கேன் முருகா. சரி கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டேன் முருகா, பிள்ளை குட்டி அதிகம். அப்புறம் கடன் அதிகமாக தானே செய்யும். சரி தான் போகிறது. சரி ஏதாவது இப்போ அமையமே வெளியே போகணும் வரணும்னா ஒரு 2 வீலர் வாங்கிக்கலாம், இல்லை 2 2 வீலர் வாங்கிக்கலாம். நீ எத்தனை 2 வீலர் வாங்கியிருக்க? 5 முருகா. 5 2 வீலர். அத்தனையும் இஎம்ஐயில் வாங்கியிருக்கியா? குடும்பம் பெரியது முருகா. அப்போ 5 இஎம்ஐயில் தானே கட்டுற? கடன் முருகா. கரெக்டாங்கிறது இப்போது அதுவும் தொலைதுன்னு விட்டுட்டேன். சரி போனால் வந்தால் நல்லது கெட்டதுக்கு போனால் வந்தால் ஒரு கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். சரி ஒரு கார் வாங்கிக்கோங்க. நீ என்ன பண்ணின? லக்ஸரி காராக கடனில் தான் முருகா வாங்கினேன். என்ன கார் வாங்கின? இன்னோவா கிறிஸ்டா முருகா. இன்னோவா கிறிஸ்டா. ஏன் உங்களோட சீட்லாம் பேக் பண்ணுறதுக்கு 5 சீட்டர் கார் பார்த்தாதான் 7 சீட்டர் கார் தான் வேணுமா? தாங்கள் பார்த்து கடனை தீர்த்து வையுங்கள் முருகா. அதுவும் இஎம்ஐயில். ஆமாம். ஓகே சரி தான் கழுது. அதுவும் ஃபோன் சொல்லிட்டு விட்டாச்சு. சரி போனால் வந்தால் வெளியே போனால் வந்தால் அதையாவது செலவு குறைக்கிறீங்களா? பிள்ளை குட்டி அதிகம் முருகா. என் வீட்டு பிள்ளைகளெல்லாம் ஆசைப்படுகிறது முருகா. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வெளியில் போகும்போது எங்களையும் கூட்டி கொண்டு போங்கள்னு டார்ச்சர் செய்கிறார்கள் முருகா. அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு என்ன ஐஸ்கிரீம் பண்ணுறேன், பாம் கேக் பண்ணுறேன், அந்த கேக் பண்ணுறேன், இந்த கேக் பண்ணுறேன்னு ஃப்ரிட்ஜையே ஃபுல் பண்ணி வச்சுருக்கேன். யூடியூப் பார்த்து என் குழந்தைகள் எல்லாம் அதை செய் இதை செய்யன்னு தொல்லை பண்ணுகிறார்கள் முருகா. சேர்த்தாங்கிறது அதுவும் போன் விட்டா வாரம் சனி ஞாயிறு வருதோ வரலையோ உங்களுக்கு வீக்கெண்டில் சினிமா மட்டும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க. அதுவும் என் வீட்டு குழந்தைகளின் ஆசைதான் முருகா. சரி சினிமாவுக்கு போனோமா அந்தமான்னு வரீங்களா? அதுவும் கிடையாது. போய் இன்டர்வல் எப்படா வரணும்னு வேண்டிட்டு கிடக்குறீங்க. சரி தான் போகணும்னு சொல்லிட்டு இன்டர்வலுக்கு போனால் அங்கே போய் ஐஸ்கிரீமு, டிப் ஐஸ்கிரீமு, சீஸ் பீஸா, பர்கரு, என்னது முட்டை பப்ஸ் எல்லாம் வெளில வர மாட்டேன்றீங்க. குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில் இருந்தே பழக்கி விட்டோம் முருகா. சரி இவ்வளோ ஆச்சு. சரி தான் போகணும்னு சொல்லிட்டு சினிமாவும் படம் பார்த்துட்டு வெளியில் வந்தால் ஒரு பிரியாணி கடையை தாண்ட விட்றீங்களா? எஸ்எஸ் பிரியாணி போகணுன்றீங்க, ஹைதராபாத் பிரியாணி போகணுன்றீங்க,
சேலம் ஆர்ஆர் பிரியாணி போகணுன்றீங்க, தலப்பாக்கட்டு போகணுன்றீங்க, இவ்வளோ ஏன் காதர் பாய் பிரியாணிக்கு நான் அடிமனை வேற சொல்கிறீங்க. இம்புட்டையும் சாப்பிட்டுவிட்டு செலவு இல்லாமல் இருக்குமா? ஆடம்பர வாழ்க்கைக்கு அடிமையாகி விட்டோம் முருகா, மன்னிக்கவும். எம்பூட்டு கடனை எப்படியாவது தீர்த்து வை முருகா. சரிதான் கழுதையான்னு போட்டு ஒரு ரோட்டு கடையாக விட்றீங்களா? ஒரு தட்டு இட்லி தவாகறி கடைக்காரங்கன்னு நம்மளை பார்த்து தெரிச்சு போடுறான். அந்தளவுக்கு பண்ணிட்டுருக்கீங்க. சரிதான் போகணும் ஒரு அத்தோ கடையாக விட்டீங்களா? எனக்கு போய் கவுசா தான் வேணுன்றீங்க, அதுவும் முட்டை கவுசா வேணுன்றா. இதுக்கு மேலே எண்ணெய் முட்டை தான் வேணுன்றா. எண்ணெய் முட்டைன்னா அவனுக்கு புரியவும் மாட்டேன்து. மன்னிக்கவும் முருகா, மன்னிக்கவும் முருகா. எம்பூட்டு கடனை தீர்த்து வை முருகா. இம்பூட்டையும் நீ குறை, ஆட்டோமேட்டிக்காக குறையும். அதை தாண்டி என்ன அங்கிட்டு விட மாட்டேங்கிறேன், இங்கிட்டு விட மாட்டேங்கிறேன். இங்கிட்டு வந்தால் சிறுவாபுரிக்கு வந்து நிற்கிறேன், இங்கிட்டு வந்து வடபழனி முருகன் கோயிலில் வந்து நிற்கிறேன், அங்கிட்டு போனால் மருதமலை கோயிலில் வந்து நிற்கிறேன், இங்கிட்டு போனால் திருச்செந்தூரில் வந்து நிற்கிறேன். இது பார்த்தா தானே எங்கள் ஆத்தா திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலில் வந்து நிற்கிறேன். எங்களுக்கு வேறு வேலை வெட்டியே இல்லையா? முருகா நீயே கதி என்று நம்பி வந்து விட்டேன் முருகா, என் கடனை தீர்த்து வை முருகா. இதை குறைச்சிக்கோ, மற்றதெல்லாம் தானாக குறைஞ்சிடும். நன்றி, வணக்கம். மன்னிக்கவும் முருகா, இனிமேல் நான் சிக்கனமாக வாழ்கிறேன் முருகா. மகிழ்ச்சி, சென்று வென்று வருகிறேன். நன்றி, வணக்கம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.